இந்த சம்பவம் எப்படி பார்க்குறீங்கன்னா, முதல் நாள் இவங்க வந்து பெட்ஸ் கண்ட்ரோலர் புக் பண்ணி வந்து வீட்டில் 12 இடத்துல வைக்கிறாங்க. அந்த அது அளவுக்கு வைக்கக்கூடாதான். ஒரு சில இடங்களில் மட்டும் தான் அந்த வைக்கணும். 12 இடத்துல வச்சுருக்காங்க. கிச்சன் வரைக்குமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வீட்டுக்கு அவுட்டோரில் தான் இந்த மருந்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பெட்ஸ் கண்ட்ரோல் மற்றவங்க பேட்டியில் சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. நைட்டு ஏசியை போட்டு படுத்துருந்துருக்காங்க பெட்ரூமில். படுத்திருந்தோன்னே காலையில் எழுந்து அவர்களை பார்த்தா அந்த கணவன் மனைவி 2 பேரும் தள்ளாடிட்டே தான் வெளில வந்திருக்காங்க. ஆனால் அப்போதைக்கு அந்த குழந்தைங்க 2 ஆக்டிவாக தான் இருந்ததா அந்த எதிர் வீட்டில் ஃப்ளாட்டில் உள்ள ஒருத்தர் பேட்டி ஒன்று பார்த்தேன். அப்புறம் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. மருத்துவமனையில் இறந்துருது. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கணும்ல கிளியராக. நமக்கு தெரியாது அதோட விளைவு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது அந்த ஃபீல்டில் உள்ள உங்களுக்கு அதுக்கான பயிற்சி இருந்திருக்கணும்ல. அவங்கள்ட்ட வார்ன் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு தங்கக்கூடாதுங்க, நீங்கள் எங்கேயாவது வெளில ஒரு லாட்ஜ் போட்டு தங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷனு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? 2 உயிர் போயிட்டேங்க. வழக்கு பதிவு இருக்கட்டும், கம்பெனி இழுத்து மூட 2 உயிர் போயிட்டேன். இதில் மிக முக்கியமான இது ரொம்ப வருத்தத்திலே வருத்தம் என்னென்னா, அந்த 2 குழந்தைங்க சேர்த்தது அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியாது. கண் வீழ்ச்சி நிதானத்துக்கு வந்து முதல்ல கேட்க போகிறது குழந்தைங்க தான். யார் பொறுப்பேற்றாலும் போன உயிரை என்ன செய்யுது? 1000 எழுதாலும் ஆண்டவர் திரும்புவதில்லை. இப்போ அவங்க கண் விழிச்சு வந்து இந்த சோகத்தை தாங்க முடியுமா? தாங்கள் பொழைத்துக்கிட்டோம்னு சந்தோஷப்படுறதா, பிள்ளைங்க செத்துச்சேன்னு வருத்தப்படுறதா? ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குன்றத்தூர் அருகே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த நடவடிக்கைக்காக ஒரு கம்பெனி வந்து போய் பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த வீட்டிலேருந்து ஒரு இளம் பிஞ்சுகள் 2 பேர் இறந்துருக்காங்க. அவங்க கணவன் மனைவி வந்து தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இறந்த 2 குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்னதாபங்களும் அந்த இடங்களை தெரியப்படுத்திக்கிறேன். ஆத்மா சாந்தி அடையட்டும். அந்த கிரிதரன் பவித்ரா தம்பதி மருத்துவமனையில் இருக்காங்க, சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. அவங்க விரைவில் பூரண நலம் பெற்று வீட்டு திரும்புறதுக்கும் நம்ம வேண்டிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா பார்க்குறேன் இந்த பெட்ஸ் கண்ட்ரோலோட நடவடிக்கை. இது வந்து ஆன்லைனில் தான் அவங்க புக் பண்ணியிருக்காங்க. யூனிக்னு சொல்லிட்டு அவங்க பெரிய டி நகரில் பெரிய நிறுவனமாக தான் இருந்திருக்காங்க. ஆன்லைன் ரேட்டிங்ஸ் பார்த்து தான் புக் பண்ணியிருப்பாங்க. பெட்ஸ் கண்ட்ரோல் எலி அதிகமாக இருக்குன்ட்டு வச்சுருக்காங்க எலி மருந்து. ஆக்சுவலாக அது யூஎஸ்லாம் தடைப்பட்டுப்பட்ட மருந்து. அதை பயன்படுத்தியிருக்காங்களாங்கிற சந்தேகமும் இங்கே எழ ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் டெஸ்ட் லேபுக்கு போயிருக்கு. அந்த மருந்து எல்லாமே அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. லேபில் எல்லாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அந்த நிறுவனத்தோட ஓனர் வந்து தலைமறைவாயிருக்காரு. 2 நாளில் அந்த நிறுவனத்தை மூட சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி பார்க்குறீங்கன்னா, முதல் நாள் இவங்க வந்து பெட்ஸ் கண்ட்ரோலர் புக் பண்ணி வந்து வீட்டில் 12 இடத்துல வைக்கிறாங்க. அந்த அது அளவுக்கு வைக்கக்கூடாதான். ஒரு சில இடங்களில் மட்டும் தான் அந்த வைக்கணும். 12 இடத்துல வச்சுருக்காங்க. கிச்சன் வரைக்குமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வீட்டுக்கு அவுட்டோரில் தான் இந்த மருந்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பெட்ஸ் கண்ட்ரோல் மற்றவங்க பேட்டியில் சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. நைட்டு ஏசியை போட்டு படுத்துருந்துருக்காங்க பெட்ரூமில். படுத்திருந்தோன்னே காலையில் எழுந்து வரக்குள்ள பார்த்தா அந்த கணவன் மனைவி 2 பேரும் தள்ளாடிட்டே தான் வெளில வந்திருக்காங்க. ஆனால் அப்போதைக்கு அந்த குழந்தைங்க 2 ஆக்டிவாக தான் இருந்ததா அந்த எதிர் வீட்டில் ஃப்ளாட்டில் உள்ள ஒருத்தர் பேட்டி ஒன்று பார்த்தேன். அப்புறம் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. மருத்துவமனையில் இறந்துருது. இவங்க 2 பேரும் இப்போ தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. ஜென்ரலாக எல்லாம் ஒரே ரூமில் தூங்கினது. ஆனால் குழந்தைங்க மட்டும் இப்படி இறந்துச்சுங்கிற கொஸ்டின் எல்லார்ட்டையும் எழுது. சின்ன குழந்தைங்களுக்கு அவ்வளோ தாங்காது. லங்கு அவ்வளோ இழுத்து சர்க்குலேட் பண்ணாது. அது மெயின் ரீசனாக இருந்திருக்கலாம். இவங்க 2 பேரும் சிகிச்சையில் அவர் தனியார் வங்கியில் மேலே இருந்திருக்காரு. அக்கம் பக்கத்தில் யார்ட்டும் பேச மாட்டாங்களாம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஐசோலேஷனாக வாழ்வாங்க போல இருக்குது. பொதுவாக ஃப்ளாட் சிஸ்டத்தில் அப்படி தான் எல்லாருமே இருக்காங்க. அவங்க அதுமாரி தான் இருந்திருக்கதான் அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க. யார்ட்டையும் பேச மாட்டாங்க, எதுவும் கலந்துக்க மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. ஸோ பெட்ஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணவங்க வந்து முறையான பயிற்சி பெற்றவங்களாக இருந்திருக்கணும். மற்ற பெட்ஸ் கண்ட்ரோலருக்கும் சொல்கிறேன். நீங்கள் அதை பற்றியான விஷயங்களை சொல்லியிருக்கணும்ல. இந்த மாதிரிலாம் இது இருக்கும். பொதுவாக இப்போ என்னோடய ஓன் அனுபவத்தை சொல்கிறேன். என்னோடய அலுவலகத்தில் கரையான் அதிகம். அப்புறம் டோட்டல் பில்டிங்குமே கரையானுக்கான மருந்து வச்சாங்க. கரையான் அரெஸ்ட் ஆகிட்டு. பட் அவங்க கிளியராக சொல்லிட்டு போனாங்க. ட்ரில்லு போடுவாங்க. செவத்தில் ட்ரில் அடித்து ஒரு பேஸ்ட் வச்சு பம்ப் பண்ணாங்க. நம்மளை யாரையும் உள்ளே விடலை அவங்க. உண்மையாகவே எனக்கு அனுபவம் இருக்குது. யாரையும் உள்ளே விடலை அவங்க. நைட்டு என்ன சொல்லிட்டு போனாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்னா, விண்டோலாம் திறந்து விட்ருங்க சார், ஒரு நாளைக்கு உள்ளே வராதிங்க, 1 டேக்கு உள்ளே வராதிங்க, ஒரு மாதிரி ஸ்மெல்லாக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும், அது கண்ணெல்லாம் கண் எரிச்சல் வரும், உள்ளே வராதிங்க. நாங்களும் ஒரு நாள் உள்ளே போகல. அடுத்த நாள் சண்டே அதை பிளான் பண்ணி தான் செஞ்சோம். மண்டே போனோம். மண்டே மார்னிங்கே ஸ்மெல் இருந்துச்சு, அந்த நெடி இருந்துச்சு, அதோட வேகம் இருந்துச்சு. அப்புறம் விண்டோலாம் திறந்து நல்லா ஃப்ரீயாக ஃபேனை போட்டு உட்காந்து சரியாயிட்டுன்னு சொல்லிடுங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கணும்ல கிளியராக. நமக்கு தெரியாது அதோட விளைவு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது அந்த ஃபீல்டில் உள்ள உங்களுக்கு அதுக்கான பயிற்சி இருந்திருக்கணும்ல. அவங்கள்ட்ட வார்ன் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு தங்கக்கூடாதுங்க, நீங்கள் எங்கேயாவது வெளில ஒரு லாட்ஜ் போட்டு தங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷனு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? 2 உயிர் போயிட்டேங்க. வழக்கு பதிவு இருக்கட்டும், கம்பெனி இழுத்து மூட 2 உயிர் போயிட்டேன்.
என்ன பதில் சொல்கிறது இதுக்கு? இவ்வளோ பெரிய கொடுமை இது, சீரணிக்கவே முடியல. அந்த நியூஸை வந்து கடந்தே போக முடியல. ஒரு எலி ரேட் கில்லர் வச்சு எலி காட்டை எடுத்து சாப்பிட்டுருச்சு குழந்தைங்கன்னா கூட ஓகே, அது ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும் பார்க்குறது கூட, அது கூட ஓகே. இது வந்து எப்படி அநியாயம் இது? எப்படி இன்செக்ட் பண்ணாமல் போனாங்க? இல்லை குறைந்தபட்சம் சார் ஏசியெல்லாம் போடக்கூடாது, விண்டோவை திறந்து விட்டு தூங்கியிருந்தா கூட இந்த மரணம் நடந்திருக்காதுங்க. சொல்லியிருக்கணும்ல, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும்ல. ஏதோ கிளைண்ட் கிடைக்கிறாங்க, வீடு கிடைக்கிறாங்கன்னு இப்போ செய்கிறதா? என் வாய்க்கு வந்தது சொல்லிட்டு செய்கிறதா? இப்போ யார் பாதி 2 உயிர் போயிட்டேன். இந்த குடும்பம் அதுலேருந்து மீண்டு வர முடியுமாங்க? அந்த குடும்பம் அந்த சோகத்துலேருந்து மீண்டு மறுபடியும் சர்வே பண்ண முடியுமா அந்த உலகத்தில்? இப்போ அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு தெரில. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அவங்க மீண்டு வரணும். இல்லை இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயத்தை வந்து அவ்வளோ கேஷுவலாக எப்படி செஞ்சுட்டு போனாங்க அவங்கன்னு கேட்குறேன். ஒரு வீரியத்தை சொல்லியிருக்கணும், இது செஞ்சால் இதெல்லாம் நடக்கும்னு. கிராமத்தில் பயிருக்கு மருந்து அடிப்பாங்க, எங்கள் வீடுகளில் சொல்கிறேன். இந்த விவசாய பயிர்களில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க. அதை அடிக்கிறதுக்குன்னு குறிப்பிட்ட சில பேர் தான் ஊரில் அடிப்பாங்க, எல்லாரும் அடிக்க முடியாது, மயக்கம் வராது. அந்த கேனை தூக்கிக்கிட்டு அந்த வயலில் நடக்கணும், அந்த வெயிட்டை நடக்கணும். அந்த மருந்து கலந்து கொடுக்குற வேலையை கலவை போடுற சொல்லுவாங்க, மருந்து கலக்கிறது. அந்த மருந்து கலக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்மளெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. பேரண்ட் சொல்கிறேன், எங்கள் தாத்தா இருந்த வரையும் அவர் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தார். காரணம் அதோட அந்த கையில் எல்லாம் அந்த பாய்சன் இருக்கும், அதோட வீரியம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ காலைல மருந்து அடிக்கணும்னா ஸ்டாஃப் வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிட முடியாது அவங்களால, மருந்து கையில் புழங்கிட்டு இருக்குல்ல. தாத்தாலாம் காலைல சாப்பிட்டு போயிடுவார், அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது மருந்து போயிடுன்னு. அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, அந்த ஸ்மெல்லு மூஞ்சில் அடித்தாலே பக்குன்னு நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகும், கெடினஸ் ஆகும். அதுக்காகவே முகக்கவசத்தை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. முகக்கவசம் யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஒரு பார்ஷியல் தான். பட் வாய் கண்ணில் பட்டுச்சுன்னா என்ன வருது? மருந்து கண்ணில் பட்டு காதில் ஊற்றிட்டு மருந்து ஊற்றிட்டு படுத்திங்கன்னா பிழைக்கவே முடியாது. வாயில் பாய்சன் குடித்தவங்கள உங்களுக்கு வாமிட் எடுக்க வச்சு உங்களை காப்பாற்றுவாங்க. காதில் ஊற்றிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்படியே பிரெயின் அப்படி டோட்டலாக காலி. நீங்கள் அது மாதிரி தற்கொலையெல்லாம் கிராமத்தில் இருக்குது. அந்த மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைச்சி வைப்பாங்க, ரொம்ப மறைச்சி வச்சு பத்திரமா வச்சுருப்பாங்க பூட்டி. அது வீட்டில் மூத்தவங்களாம் யார் இருக்காங்களோ அவங்க தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கிராமங்களில் அது பழக்கத்தில் இருக்குது. அந்த மருந்து போய் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் மருந்து கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் வேணால் நினைக்கலாம், வியாபாரம் தானே, விற்றா வாங்கிட்டு போகிறாங்க, இதில் என்ன இருக்குதுன்னு நினைக்கலாம். கொடுக்க மாட்டாங்க கடைக்காரங்க. எதுக்கு, எந்த வயலுக்கு, அப்படியே கேள்வியாக கேட்பாங்க உங்களை. எந்த வயலுக்கு? அதுவா? எந்த இடத்துல உள்ள வயல் அது? அந்த வயலா? அந்த வயலுக்கு யார் தெளிச்சிருக்குது? அப்படியே கேட்பாங்க. கேட்டு தான் உங்கள்கிட்ட அந்த பாய்சனை கொடுப்பாங்க. இன்றும் நடைமுறையில் இருக்குது. வியாபாரம் தான், விற்றுட்டு போக மாட்டாங்க கிராமத்தில். அந்தளவுக்கு நம்ம உயிர் மேலே அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்குது. வாங்கி ஒரு உணர்ச்சி வசத்தில் குடிச்சிட்டோம்னா என்ன செய்கிறது? இறந்துருவோமே. எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ பாய்சனை வீடு பூரா இன்செக்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா கண்டிப்பாக யாருமே செய்ய மாட்டாங்க, பயப்படுவாங்க. அப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டப்பே வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, தெளிவாக சொல்லணும். அதெல்லாம் எதை கேட்டாலும் இங்கே நம்ம ஜஸ்டையில் உள்ள எல்லா நம்பர் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்காங்க, எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. அவர் நம்பகத்தன்மையெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணுறது, நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ இதில் மிக முக்கியமான இது ரொம்ப வருத்தத்திலே வருத்தம் என்னென்னா, அந்த 2 குழந்தைங்க சேர்த்தது அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியாது, பவித்ரா தம்பதிக்கு தெரியாது. காரணம் தெரிஞ்சதுன்னா இன்னும் உடம்பு வீக் ஆகும்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இன்னும் அவங்க தீவிர சிகிச்சை பிரிவுலேருந்து வெளில வரல. ஏன்னா இப்போ பிஎம் பண்ணல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டத்து பாடி அனுப்பணும், எவ்வளோ வேலை இருக்குது இல்லை. அது பேரண்டோட ஒப்புதல் தேவை, ஒப்புதல் வேணும், இன்ஃபார்ம் பண்ணணும்ல. நீங்கள் எப்படி எவ்வளோ சோகத்து மேலே இதெல்லாம் தாங்க முடியலைங்க. 2 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தைங்க. இவங்க உடல் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் தேறி வர நேரத்தில் குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்ற இடத்துல தான் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? கண் வீழ்ச்சி நிதானத்துக்கு வந்து முதல்ல கேட்க போகிறது குழந்தைகளை தான். ஏன்னா 1 வயசில் ஒரு குழந்தை இருந்திருக்கு, 6 வயசில் குழந்தை இருந்திருக்கு. 1 வயசுனா மதர் ஃபீடாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 1 வயசு குழந்தைல மதர் ஃபீடு இல்லை, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க தான். நமக்கு பயமாக இருக்குது. வீட்டிலே ஒரு இந்த சம்பவத்து பிறகு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம வீடுகளிலே 2 டைப்பாக போடுவோம், ஹார்பிக்கு, ப்ளீச்சிங் பவுடர் போடுவோம். இல்லை ப்ளீச்சிங் பவுடர் நம்ம கதவு சாத்திட்டு போட்டாலும் நம்மளுக்கு ஓவர் ரெடி ஆகும், அதையும் க்ளோஸ் பண்ண. அதில் இன்னொரு டாய்லெட்டுக்கு ஒரு ஆசிட் ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அப்படியே பொங்கும், அப்படியே டாய்லெட்டு. அது போட்டால் டாய்லெட்டே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே நெட்டி அடிக்கும், கிளம்பும், அப்படியே பக்கன்னு கண்ணெல்லாம் எரியும், நமக்கு மூச்சு விட முடியாது, அவ்வளோ அந்தளவுக்கு பிரீத்திங் பிரச்சனை. இது 2 குழந்தைங்க நிறைய பேர் லங் அஃபெக்ட் ஆகிருக்கு, மூச்சு விட முடியாமல் போயிருக்கு. இல்லை சில வருடங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல்றது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நம்ம கூட எல்லாமே இருக்கிறது தான். எலி வந்தாலும் சரி, சும்மா நம்ம ஒரு ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டப்பா இருக்கும், எலி பிடிக்கிற கருவாடை வச்சோ இல்லை வேற வச்சு தான் நம்ம அதெல்லாம் மூடும், அந்த டப்பா மூடும் பண்ணோம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்போ இது போல் பெஸ்ட் கண்ட்ரோல் நம்ம பண்ணணுமா? இல்லை, அதுதான் ஒரு வலைதளத்தில் படித்தது ஒன்று சொல்கிறேன். அந்த எலி வந்து 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து பாக்ஸ், நீங்கள் சொன்ன பாக்ஸுக்குள்ளே வந்துடும், மாட்டிக்கும். இன்னொன்று வந்து அந்த உணவை எடுத்தோன்னே ஒரு கம்பி மாரி அப்படியே பட்டுன்னு தள்ள அடித்து எலி தலை நசிங்கி செத்து போவோம். அதை போட்டிருந்தாங்க. நான் உன் வீட்டை கொள்ளையடிக்க வரவில்லை, என் வயிற்று பசிக்கு உணவெடுக்க வந்தேன். நீதான் உணவையும் வைத்தாய், கருவாடை வச்சு தானே பிடிச்சோம், நீதான் உணவையும் வைத்தாய், அழைத்த விருந்தாளியாக தான் நான் வந்தேன், சற்றும் எதிர்பார்க்கவில்லை, என் தலையில் அடித்து நீ கொள்வாய் என்று அப்படின்னு ஒரு இவரோட புத்தகத்தில் எழுதியிருந்தார் அந்த வரிகளை. உண்மைதானே? எல்லாமே இங்கே இயற்கை சுழற்சியில் எல்லாமே இங்கே இருக்குது. உணவு சங்கிலி. எலியாக இருக்கணும், பாம்பு வாழணும், இல்லாட்டி பாம்பு ஏன்னா அழிஞ்சு போயிடும். பாருங்கள், அப்படி ஒன்றும் சுழற்சி தானே. இப்போ எலினால தொல்லை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் நியூஸ் வந்து காரில் உள்ள ஒயரெல்லாம் கடிச்சிருது. நான் ரொம்ப
கார் வச்சிருக்க எல்லாருக்கும் இந்த நியூசன்ஸ் இருக்கு. இப்போ எலினால நம்ம புயலை கட்டி நம்ம விரட்டுறோம். புயலை கட்டியெல்லாம் விரட்ட முடியாது எலியை. எங்கள் ஊர்களில் புயலை சாவடி உண்டு. புயலை அம்பாரன்னு சொல்லுவாங்க. வந்து வீடு ஃபுல்லாக அடிக்கிருக்கும் புயலை கட்டி அதை ப்ரிசர்வேட் பண்ணுவாங்க உப்பு தண்ணி வச்சு. அந்த புயலை பற்ற எடுக்கக்குள்ள கீழே 50,000 எலி ஓடும் திட்டு. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் புயலை கட்டினா எலி இருக்காதுன்னு. எவ்வளோ ஒரு அறியாமை. எலிங்கிறது ஒரு டஸ்ட் கில்லருங்க. அது டஸ்ட்டு பூரா சாப்பிட்றது. அதுக்கு எந்த இதுவும் ஒன்றும் பண்ணாது. ரேட்டு கில்லர் வைக்கிறோம்ல, அந்த ரேட்டு கில்லரை சாப்பிட்டுட்டு எலி 2 நாள் கழிச்சு தான் சாவுமே. ஆனால் வெளியே போய் சாவுன்னு சொல்லிட்டு ஒரு நல்லதாக நடக்குது இல்லை. வீட்டில் இப்போ ஒரு இடத்துல ரேஸ்லாம் செத்து போவோம் இல்லை, வெளியே தான் நம்ம அதிகமாக பார்க்க. நான் பொதுமக்கள் நான் கேட்டுக்கிறேன், எல்லாம் நம்மளோட தான் இருக்கீங்க. பாம்பு வருதா ரூமை சாத்தி வச்சுட்டு ஃபயர் சர்வீஸ் கூப்பிடுங்க. அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. தீயணைப்புத்துறை எதுக்கு இருக்கு? உங்களுக்கு உங்களோட அவசரத்துக்கு அவங்க கூப்பிடுங்க. நீங்களே பாம்பு அடிக்காதீங்க. பாம்பு அடிக்கக்கூடாது, அதுவே அஃபென்ஸ். ஒரு பையன் அன்றைக்கி சிறுத்தை ஒன்று வீட்டுக்கு வந்து டக்குனு கதவை தப்பிட்டு ஓடிட்டான். பார்த்தீங்களா ஒரு வீடியோ ஒன்று? சிறுத்தை வந்துட்டு வீட்டுக்குள்ள இவன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். இப்படி போனிச்சா இந்த சிறுத்தை இவன் இந்த பக்கமாக இருந்தான். டக்குனு தாப்பா போட்டு வெளியோட. எவ்வளோ ஒரு நாலேஜ் அவனுக்கு. ஸ்பான்டனியஸா பிரசன்ட் ஆஃப் மைண்ட்ஸ். பயப்படலை, கத்திருந்தா சிறுத்தை கடிச்சிரும். வெளியே ஓடிட்டான். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்மளோட தான் எல்லாமே இங்கே இருக்கும். எதுவுமே இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. மாடு வந்து பள்ளிக்கூடத்து மாணவியை வந்து முட்டி தூக்கி வீசி பந்தான்னுச்சு. கார்பரேஷன் என்ன சொன்னாங்க? மாடெல்லாம் பிடிச்சிக்கிறோம், நம்மளுக்கு ரோட்டில் விடக்கூடாதுன்னாங்க. அதுக்கு பிறகு குறைஞ்சிருக்கு. எத்தனை பேர் மாட்டில் மோதி டூவில் இருக்காரு செத்தாந்துறீங்களா? மாடு வளர்க்குறது உங்கள் பர்சனல், நீங்கள் வீட்டில் வச்சு வளங்க, உங்களை யாரும் மறுக்கலை. சென்னை போன்ற பெருநகரங்களில் மாடு வளர்க்குறதுக்கான சுச்சுவேஷனே கிடையாதுங்க. அதை நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். வளர்க்குறதுக்கான வேலையெல்லாம் இல்லை. இதெல்லாம் சிட்டி, மாட்டுக்கு வேலை இல்லை. இல்லை சார், இன்னொரு விஷயமும் இந்த கேஸில் நான் சொல்ல வரேன். என்னென்னா, இப்போ இதே வீட்டில் வந்து மாமனார் மாமியார்ன்ற ஒரு உறவு முறைன்றது இல்லை. கிரிதரனுக்கோ ஒரு அப்பா அம்மாவோ இல்லை பவித்ராவோட அப்பா அம்மாவோ அங்கே இருந்தாங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா அவங்க அதை வந்து சீர்படுத்தியிருப்பாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட் சிஸ்டத்தில் எலி தொல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எலி எல்லா இடத்துலையும் இருக்குங்க. இங்கே பெருச்சாலியே இருக்குங்க. நான் பெருச்சாலியே இங்கே வந்து தான் பார்த்தேன். இவ்வளோ பெருசு இருக்குது, திட்டுன்னு ஓடுது. எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் சொல்கிற கூட்டு குடும்பத்தை பற்றி நீங்கள் பேச இல்லை, அவங்களா இருந்தாங்கன்னா அதை அவங்களே கையில் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இது போலலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? பெஸ்ட் கண்ட்ரோல்னால் அவங்களே இதுக்கு, ஏன்னா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் செலவு பண்ணால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது 5000 10,000 செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செலவு வந்து மிச்சப்படுத்தி அவங்க அது வேறு மாதிரியான அவங்களுக்கு இந்த எலிபெரி கட்டை இந்த விஷயம் அது எல்லாமே தெரியும். ஆடியன்ஸும் கேட்குறேன். எலிபெரி கட்டையெல்லாம் இன்னும் விற்கிது கடைகளில். அதை வச்சு ஒரு கருவாடை வச்சாலோ ஒரு எதை வச்சாலும் நீங்கள் எலியை பிடிச்சிடலாம். பிடிச்சி கொள்றதுன்னா அது கொள்ளுங்க, அது உங்கள் தரப்பு. ஒரு சில மனித அமைச்சுமே வெளியே விட்டுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. டெஃபினட்டாக நான் காரில் வச்சு பிடிப்பேன். காருக்குள்ளே வந்து எலி திட்டுன்னு உள்ள வந்து குட்டியெல்லாம் வச்சு. ஆனால் கரப்பாம்பூச்சிலாம் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மருந்தே தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எங்கள் ஆஃபீஸில் அடித்தோம்னு சொன்னல, கரப்பாம்பூச்சிலாம் அப்படி மாண்டு இறந்து கிடந்துச்சு. ஒரு பள்ளி ஒன்று இவ்வளோ பெருசு, நல்ல பெரிய பள்ளியாக இருக்கும். எனக்கு அதுக்கு ஒரு உறவு மாதிரியே நான் நினச்சிக்குவேன். அந்த பள்ளி எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அது பாட்டுக்கு அது இருக்கும். சின்ன சின்ன பூச்சிகள் அது சாப்பிட்றோம். இந்த லைட்டு பூச்செல்லாம் வராது பள்ளி இருந்தாங்க. எவ்வளோ இயற்கையை பாருங்க. அதே மாதிரி பள்ளி வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்லுங்களா, ஒரு சில நல்ல விஷயங்களை உச்சி கொடிச்சினாலும் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சென்டிமெண்ட் இன்னும் நிறைய பேர் வீட்லேயும் பள்ளிக்கூடம் கத்தாததே சொல்லிக் கொடுக்காததே அந்த பள்ளி கத்திர போது அதெல்லாம் அந்த மூடத்தனத்துக்கெல்லாம் நான் வரல. அந்த பள்ளி வந்து அழகாக அது பாட்டு எந்த நியூஸ், அதனால நமக்கு என்ன நியூசன்ஸு? சோறு கேட்குதா, காசு கேட்குதா, ஒன்றுமே இல்லை. அந்த பள்ளி காணும், அந்த பள்ளி உள்ளே இல்லை. அப்புறம் எனக்கு அதுவே ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் என்னோட அந்த ஏரேட்டர் காற்று போகிற எக்ஸாஸ்டர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு அணில் கூடு கட்டிருச்சு. பெயிண்ட் அடிக்க வர்றோம் சார், தள்ளி விட்ருவோம் அப்படின்னா. டேய், என்னடா மனநிலை உனக்கு என்ன மைண்ட் செட் இது? அதை அந்த இந்த பக்கம் ஒரு அட்டையை வச்சு பிளாக் பண்ணிவிட்டேன். அது அதிலே குடும்பம் நடத்திட்டு போயிட்டு, சரி அட்டையை எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு புறா முட்டை வச்சு அதில் குடும்பம் நடத்துது அந்த எக்ஸாஸ்டரில். சரி விட்டுட்டேன், லெவிட், அது இருந்துட்டு போட்டோம். ஒரு தேன் சீட்டு 2 நீங்கள் அலுவலகத்துக்கு வந்தப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஏசியோட அவுட்டோரில் இருக்குது, மேலே இன்டோரில் வந்து கூடு கட்டியிருக்கு. அந்த ரூமே திறக்கிறது இல்லைண்ணா. தேன் சீட்டு பார்க்கவே அபூர்வம். அதெல்லாம் அது 2மே அது வாழ்ந்துட்டு போகுது. இது இயற்கைங்க. இது இந்த உலகம் எல்லாத்துக்குமானது, நமக்கு மட்டுமானது இல்லை. பூச்சி, பல்லி, பூரா, பாம்பு எல்லாமே இங்கே இருக்கும். பறவை, அணில், காக்கா, கோழி எல்லாம் இங்கே இருக்கும். அது எல்லாத்தையும் அழிக்கணும் எப்படி நினைக்க முடியும்? ஏற்கனவே இயற்கை சமநிலை இங்கே கெட்டு போச்சுங்க. இயற்கை சமநிலை கெட்டதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது. இயற்கை சமநிலை கெட்டு போக வைக்கிறது இந்த நீங்கள் பெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் பயிர் கொள்ளைக்கு பூச்சி அடிக்கிறது இல்லையா, வேறு வழி இல்லை தான். நீங்கள் கரையாக வந்துச்சுன்னா ஆஃபீஸில் பூந்து இப்போ கட்டுகள்லாம் தின்னுட்டு போயிடாதா? இயற்கைன்னு உட்காந்துருக்க முடியாது தான், அதையும் ஒத்துக்கிறேன். இப்போ கரையானுக்கு கொள்ள பார்த்து நம்ம குடும்பமே கரைஞ்சி போச்சு இல்லை? உண்மைங்க, அதுதாங்க வேதனையாக இருக்குது. அப்போ பெஸ்ட் கண்ட்ரோல் தனியாக அவனோட மேனேஜ்மெண்ட்டை சரிப்படுத்தலை, சரியான நெறிப்படுத்தலை. இந்த பையனுக்கு போதிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தெரியல அவங்களுக்கு. கம்பெனி ஒரு ரெடிமேடாக ஒரு பேம்லெட்டை வச்சுருந்தா கூட பண்ணிட்டு வர குடும்பத்துக்கிட்ட கொடுத்துருந்தா அதை அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா? இதில் இவ்வளோ பிரச்சனை வரும்னா இப்போ இன்னைக்கு சம்பவம் நடந்த பிறகு தான் பாதி பேருக்கு தெரியும். எல்லாரும் வீட்லேயும் நடந்திருக்கும். ஒரு உயிரிழப்பு வந்ததுக்கப்புறம் தான் இது தெரிய வரும். ஆனால் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். உங்களுக்கே சொல்லிங்களா, ஒரு ரெடி வருவோம், கண்ணீர்ச்சல் ஏற்படும் அப்படின்றத ஒரு சிம்பிளாக முடியும். ஆனால் இது உயிரிழப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய இஷ்யூவாகவே மாறுது. உயிரிழப்பு இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்குது. குழந்தைங்க இறந்து போச்சு, அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்களோ. சார் இறந்துதா கூட ஏதோ உடல் பாதிச்சிருக்குன்னு நம்ம பர்சனல் இஷ்யூ ஏதாவது இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 2 பேருமே இறந்துட்டு தான் ஒரு பெரிய
இல்லை பியூர் பெஸ்ட் கண்ட்ரோலில் தான். ஏன்னா அவங்க 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க மருத்துவமனையில் தானே இருக்காங்க. முழுக்க முழுக்க பெஸ்ட் அண்டர் கேரிங்கில் தான் 100% இவங்க தான். யார் பொறுப்பேற்றாலும் போன உயிரை என்ன செய்யுது? 1000 அழுதாலும் ஆண்டவர் திரும்புவதில்லை. இப்போ அவங்க கண் விழிச்சு வந்து இந்த சோகத்தை தாங்க முடியுமா? தாங்கள் பொழைத்துக்கிட்டோம்னு சந்தோஷப்படுறதா, பிள்ளைங்க செத்துச்சேன்னு வருத்தப்படுறதா? நீ ஊப்பியில் குழந்தைங்க பிறந்த வார்டு அது ஃபயர் ஆகி 13 பிள்ளைங்க செத்து போச்சு. பாக்கி பிள்ளைங்க போயிருக்கு போராடிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் மறந்து கூட போயிருப்போம். 94 குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் கறி செத்து போச்சு. பள்ளிக்கூடம் போன பிள்ளைங்க தானே, ஸ்கூலுக்கு தானே போணுச்சு. இப்போ நீங்கள் நான் இப்போ ஏதாவது பாவம் செஞ்சுருப்போம் அப்படி கணக்குப்படி பார்த்தா கூட. 94 குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? இந்த 2 குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? இந்த இயற்கையோட விஷயத்தை எனக்கு ரொம்ப வேதனை. இதெல்லாம் நியூஸ் பார்த்ததுலேருந்து ரொம்ப அப்செட்டாக இருந்து